ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாற்று உருவங்கள் ரா ஹா ஸால வந்து பயிற்சி 13 தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஹரி, ஹா ரி, ஹரி. அது, இப்படி போட்டால் அது, இப்படி போட்டால் எது, கீழே வந்தால் இது. ஓகேங்களா? அது, யா இர், யார், கொஷின் மார்க். அது, மா லா தி, மாலதி யா, மாலதியா, ஆ சவுண்டு. அப்போது ஃபஸ்ட் ப்ளேஸில் இன்ட்டு வரும், மாலதியா. ஃபுல் ஸ்டாப் இல்லை, கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பானு, பா நு, பானு. கமா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கமா தான் போட வேணும். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப்னா தான் கிராஸ் போட வேணும். கொஷின் மார்க்னால் கொஷின் மார்க் போட்டு அந்த புள்ளியில் வந்து நம்ம இந்த கிராஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு நீ, இங்கே, இங்கே, வா, ஃபுல் ஸ்டாப். உன், உ இன், உன், வீடு. இந்த, அந்த, எந்த, இந்த. ஊரில், ஊரில். எங்கே, இது வந்து எங்கு போட்டால் எங்கே. உள்ளது, கொஷின் மார்க். நெக்ஸ்ட்டு லா லி தா, லலிதா. நீ, அங்கே, அங்கு, எங்கு, இங்கு. ஓகேவா? இங்கே வந்து அங்கு, இது வந்து அங்கே கொடுத்துருக்குறங்காட்டிக்கு கே, அங்கே. போகாதே, ஃபுல் ஸ்டாப். அங்கு, விலா இக்கு, விளக்கு. இல்லை, அல்ல, எல்லா, இல்லை. ஆகையினால், ஆகையால், ஆகையினால். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து ஆகையால். இங்கேயே, இங்கே ஏ. எச்சரிக்கையாய் இரு, ஃபுல் ஸ்டாப். நீ, ஓர், ஓர்னா இப்படி, ஒருனா இப்படி, இப்போ ஓர். அறிவாளி. எனவே, ஏனாவே, இப்பொழுதே, இதை, அதை, எதை, இதை. நீ, தீவிரமாய். எழுதி, எழுதி, படி, எழுதி படி, ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட வந்து இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த சாப்டரில் இருக்கிற கொஷின் ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், இந்த மெய்யெழுத்து ராரா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அதாவது உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ராரா வந்தால் கீழ்கோடு எழுதப்படும். மெய்யெழுத்து ஆரம்பத்தில் வந்து கீழ்கோடு வந்தால் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? கீழ்கோடு அப்படின்னு வந்தோம்னா ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா கீழ்கோடு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? முடிவில் வந்துச்சுன்னா என்ன கோடு யூஸ் பண்ணுவோம்? மேற்கோடு யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது நான் வந்து கிளாஸ் இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது கொஷின் ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. மெய்யெழுத்துக்கள் வந்து ஆர் வந்து ஆரம்பத்தில் வந்தால் என்ன கோடு யூஸ் பண்ணுவாங்க, முடிவில் வந்தால் என்ன கோடு யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு மாவுக்கு முன்னாடி எந்த கோடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வாகாக சேர்க்கை உத்தேசித்து மாவுக்கு முன்பு கீழ்கோடு ரா எப்பொழுதும் எழுதப்படும். மாவுக்கு முன்பு எந்த கோடு எழுதப்படும்னா கீழ்கோடு ரா தான் எழுதப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
இந்த கொஷின் கேட்பாங்க. சா, சா, ஷா, ஜாடா, தா, வா, லா, யா, ழா இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன கோடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின்னு ராரா முதல் கோட்டில், அதாவது ஆரம்பத்தில் எப்படி, முடிவில் எப்படி, எம்முக்கு முன்னாடி என்ன கோடு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. நேர்கோடு வந்துச்சுன்னா அந்த ராவும் வந்து நேர்கோட்டு ராவே தான் எழுதுவாங்க. ஓகேவா? நேர்கோட்டு மேற்கோட்டுக்கு பின்பு ரா வந்தால் வாகாக சேர்க்கை உத்தேசித்து மேற்கோட்டு ராவே எழுதப்படும். அதுக்கப்புறம் மெய் எழுத்து இந்த ஹா, இதுக்கு வந்து என்ன எழுதுவாங்க? உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றால் கீழ்கோடு எழுதப்படும். தனித்து வரும்போது இந்த ஹாக்கு வந்து கீழ்கோடு எழுதப்படும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஹாவுக்கு பிறகு கா, மா, லா வந்துச்சுன்னா அது வந்து நம்ம மேல் நோக்கு வந்தால், அதாவது கா, மா, லா வந்தால் வாகாக கருதி கீழ்கோடு தான் வந்து எழுதுவாங்க.